பௌர்ணமி என்பது ஆன்மீகம், அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் என அனைத்து ரீதியாகவும் மிகுந்த நற்பலன்களைத் தரும் ஒரு புனிதமான நாளாகும். தமிழ் கலாச்சாரத்தில் பௌர்ணமி வழிபாட்டிற்கென்று தனித்துவமான சிறப்புகள் உண்டு. பௌர்ணமி தினத்தில் கிடைக்கும் விரிவான நற்பலன்கள் இதோ. 1. மன அமைதி மற்றும் தெளிவு. ஜோதிட ரீதியாக சந்திரன் மனதிற்கு அதிபதியானவர், அதாவது மனோகாரகன். பௌர்ணமி அன்று சந்திரன் முழு ஒளியுடன் இருப்பதால் நம் மன ஆற்றல் உச்சத்தில் இருக்கும். பதற்றம் குறையும். இந்த நாளில் தியானம் செய்வது மன அழுத்தத்தை குறைத்து ஆழ்ந்த அமைதியை தரும். நேர்மறை எண்ணங்கள். நம்மிடம் இருக்கும் குணங்களை சந்திரன் பலப்படுத்துவார். நீங்கள் நேர்மறையான சிந்தனையுடன் இருந்தால் அது அன்று பல மடங்கு அதிகரிக்கும். 2. ஆன்மீக பலன்கள். பௌர்ணமி அன்று பிரபஞ்ச சக்தி பூமியில் அதிகமாக பாய்கிறது. விரத பலன். பௌர்ணமி விரதமிருப்பதால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி ஆன்மா தூய்மையடைகிறது. இது பாவங்களை நீக்கி புண்ணியத்தை தரும் என்பது நம்பிக்கை. கிரிவலம். திருவண்ணாமலை போன்ற புனித தலங்களில் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது உடல் ரீதியான ஆரோக்கியத்தையும் மனரீதியான சங்கல்பங்களையும் நிறைவேற்றும். தெய்வ வழிபாடு. அம்பிகை, அதாவது சக்தி, சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு இந்நாள் மிகவும் சிறந்தது. குறிப்பாக சத்யநாராயணா பூஜை செய்வது குடும்பத்தில் சுபிட்சத்தை உண்டாக்கும். உடல் ஆரோக்கியம். பௌர்ணமி நிலவின் ஒளிக்கு மருத்துவ குணங்கள் உண்டு என்று சித்த மருத்துவம் கூறுகிறது. சந்திர குளியல். நில ஒளியில் சிறிது நேரம் நடப்பது அல்லது அமர்வது உடலில் குளிர்ச்சியை உண்டாக்கி பித்த நோய்களை குணப்படுத்தும். உயிராற்றல். பௌர்ணமி அன்று இரத்த ஓட்டம் மற்றும் மூளையின் செயல்பாடு சீராக இருக்கும். இது உடலில் ஒருவித புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். குடும்பம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி. செல்வம் பெருகும். மகாலட்சுமிக்கு உகந்த இந்நாளில் விளக்கேற்றி வழிபடுவது வீட்டில் வறுமையை நீக்கி செல்வத்தை சேர்க்கும். மகிழ்ச்சியான உறவுகள். பௌர்ணமி அன்று கோபத்தை குறைத்து அன்பாக பேசுவது கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறவுகளிடையே பிணைப்பை அதிகப்படுத்தும். ஒவ்வொரு தமிழ் மாத பௌர்ணமியின் சிறப்புகள். தமிழ் மாதங்களில் வரும் பௌர்ணமிகளுக்கு தனித்தனி பலன்கள் உண்டு. சித்திரா பௌர்ணமி, சித்திரகுப்த வழிபாடு, கர்ம வினைகள் நீங்க. வைகாசி விசாகம், முருகப்பெருமான் பிறந்த நாள், வெற்றி கிடைக்க. ஆடி பௌர்ணமி, அம்மன் வழிபாடு, மங்களம் பெருக. கார்த்திகை பௌர்ணமி, தீபத் திருநாள், அறியாமை அகல. தைப்பூசம், முருகப்பெருமான் வழிபாடு, ஞானம் பெற. பௌர்ணமி அன்று செய்ய வேண்டியவை. விளக்கேற்றுதல். மாலை வேளையில் வீட்டின் முன் மற்றும் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்தது. சந்திர தரிசனம். நிலவை நேரடியாக பார்த்து வணங்குவது மன வலிமையை தரும். தானம். அன்னதானம் அல்லது ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செய்வது பல மடங்கு புண்ணியத்தை தரும். உங்களுக்கு வரவிருக்கும் பௌர்ணமி தேதிகள் அல்லது குறிப்பிட்ட மாத பௌர்ணமி பற்றி ஏதேனும் தெரிய வேண்டுமா?